سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். தற்போது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னா, மக்கள் கொஞ்சமாவது மனம் திருந்த வேண்டும். மக்கள் கொஞ்சம் மனம் திருந்த வேண்டும். அரசு அதிகாரிகள் மனம் திருந்த வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ இன்தஹு இல்மு ஸாஅ, மறுமை எப்போது வரும் யாருக்காவது தெரியுமா? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். மழை எப்பொழுது பொழியும், எவ்வளவு பொழியும், எங்கே பொழியும் என்பதெல்லாம் அல்லாஹ்வுக்குத்தான் தெரியும். ஏதாவது ஒரு மனிதனுடைய அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த அறிவின் மூலமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இந்த சூரியன், இந்த பூமி, இந்த கோள்கள், இவைகளை எல்லாம் மக்களே உங்களுக்கு நாம் வசப்படுத்தி சக்கரலக்கும் உங்களுக்கு நாம் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறோம். அந்த வசப்படுத்தி கொடுத்ததனுடைய அடிப்படையிலே சில அறிவை நீங்கள் வைத்துக்கொண்டு சில முன்னறிவிப்புகளை நீங்கள் செய்யலாம். ஆனாலும் கூட எவ்வளவு பொழியும் என்பதும், எப்போது பொழியும் என்பதும், எங்கே பொழியும் என்பதும், அதனால் என்னென்ன நிகழ்வுகள் ஏற்படும் என்பதும், என்னென்ன பாதுகாக்கப்படும் என்பதும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். என்று அல்லாஹ் சொன்னா ரெண்டு செய்திகள் இந்த இடத்துல சொல்றான். இந்த இடத்துல ஒரு மூன்று செய்திகள் அல்லாஹ் சொல்லுவோம். நம்ம இந்த இடத்துல ரெண்டு செய்தியை மட்டும் பார்க்கும். அன்பிற்கினி இவர்களை குறிப்பாக மழையுடைய விஷயத்திலே மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நாடினால் எதுவும் நடக்கும் என்பதை, அந்த உறுதியை, அந்த ஈமானை உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும். அன்பிற்கினியவர்களே, ஆக்கமும் அழிவும், ஒன்றை ஆக்குவதும் அதை அழிப்பதும் அல்லாஹ்வுடைய கரத்திலே இருக்கிறது என்பதும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக இருக்க. அன்பிற்கினியவர்களே, ஒன்றை சொல்லிக்கொண்டு நான் முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய வல்லமையை பாருங்கள். காற்று மனிதனுக்கு உயிர் வாழ்வதற்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. காற்று என்பது மனிதனுக்கு உயிர் வாழ்வதற்கு அவசியமான ஒன்று. அதே காற்றை வைத்து ஒரு பெரும் கூட்டத்தையும் அல்லாஹ் அழிக்கிறான் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுற ஆது கூட்டத்தை பற்றி வரலாறை படிச்சா நமக்கு தெரியும். காற்றினால் ரீஹன் சரசரன் ஆத்தியா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். தொடர்ந்து அவர்கள் மீது வீசப்பட்ட அந்த காற்றின் மூலமாக அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுவதை நாம் பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, அதே போன்று பாருங்க, தண்ணீர் அவசியமானதுதான். மக்கள் தண்ணீரை வைத்துத்தான் இந்த உலகத்திலே உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே தண்ணீரை அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா ஒரு கூட்டத்தை அழிக்கவும் செய்கிறான். சமீப கால வரலாறுகள், சென்னையிலே பெய்த மழை, இதோ இப்பொழுது தென் மாவட்டங்களிலே பெய்த மழை, அது மட்டும் அல்லாது அன்பிற்கினியவர்களே, இதற்கு முன்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த பெருவெள்ளம் எல்லாம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற செய்தி, எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் ஆற்றல் பெற்றவனாக இருக்கிறான் என்பது நமக்கு பார்க்கிற செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, நெருப்பு என்பது கரிக்கக்கூடியதுதான். அதே நெருப்பை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இதம் தரும் குளிர்ச்சியாக அல்லாஹ் மாற்றி வைத்தான் என்பதும் வரலாற்றிலே நாம் பார்க்கிற செய்தி. அன்பிற்கினியவர்களே, இது போன்று இன்னும் அநேக செய்திகளை நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். அன்பிற்கினியவர்களே, நாம் சுருக்கமாக நாம் விலகிக் கொள்ள வேண்டும். இந்த மண்ணை பாருங்க, நாம் வாழுகிற மண்ணு இடம் கொடுத்து வச்சிருக்கு வாழ்றதுக்கு. இதே மண்ணில் தான் காரூன் என்பவன் உள்ளே இழுக்கப்பட்டான் என்பதும், எத்தனை பூகம்பங்கள் ஏற்பட்டு உள்ளே மக்கள் இழுக்கப்படுகிறார்கள், உள்ளே புதைக்கப்படுகிறார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்கள், இது போன்று நிறைய செய்திகளை சொல்லலாம். அல்லாஹ்வுடைய வல்லமையை புரிந்து கொள்வோம். இந்த மழை தரும் செய்தி அல்லாஹ்வுடைய வல்லமையை மூமின்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது நாம் இதில் இருந்து எடுத்துக்கொள்ளுகிற ஒரு பாடமாக இருக்கிறது. வல்ல ரஹ்மான் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களுக்கு நல்ல பாக்கியங்களையே தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.